Good evening everyone. We are back with problem solving in Leetcode, and this time we are solving under the topic called recursion. Okay, so இன்னைக்கு வந்து நம்ம வந்து recursion என்ற டாபிக் கீழே நம்ம வந்து Leetcodeல இருக்க questions வந்து சால்வ் பண்ண போறோம். Okay, so for that open your Leetcode and Leetcodeல வந்து go and search for power of 3. Power of 3. Okay, so power of 3, question number 326. Okay, so same last video la panna mari, first we'll be seeing the problem statement, then we'll be moving on with the approach, and then we'll be seeing the solution. Okay, so just give me a minute. Yeah, okay, so the question is, question என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, you will be given a number. Okay, உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பர் you have to check whether it is a power of 3. Okay, so கொடுக்குற நம்பர் வந்து power of 3 and check பண்ணணும். For example, 3 power 1 is 3, 3 square is 9, 3 cube is 27, then 3 power 4, so go on, right? ஸோ அந்த மாதிரி தி நம்பர் விச் ஆர் கெட்டிங் இன், ஓகே, என்ன நம்பர் வாங்குறீங்களோ அது வந்து 3 to the பவரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த கொஷினோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து நம்ம இன்ட்டு என்னன்ற ஒரு நம்பர் வாங்குறோம்னா அந்த நம்பர் இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 0 இல்லை ஈக்குவல் டு 0 ஆர் நாட் டிவிசிபிள் பை 3 ஆக இருந்தால் I'll return false. ஏன் இங்கே ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறேன்? why I'm returning false? because the return type of the method is boolean. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா you can see, right? so the return type is boolean. அதனால் either have to return true or false. okay, so இப்போ நான் சொன்ன மாதிரி நான் வாங்குகிற நம்பர் let's say n is less than or equal to 0 இல்லாட்டி it is when you are dividing by 3 நம்ம வந்து d ஆல் 3 ஆல் டிவைட் பண்ணும்போது அது not equal to 0 இருந்தால் வர ரிமைண்டர் if it is not equal to 0 then I will return false. இல்லாட்டி என்ன பண்ணுவேன் அப்படின்னா 3 வந்து கண்டினியூஸாக வந்து அந்த நம்பரை வந்து 3 ஆல் டிவைட் பண்ணிட்டு வருவேன். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நம்பர் இஃப் இட்ஸ் அ பவர் ஆஃப் 3 அப்படின்னா when I'm continuously dividing it by 3 I'll reach n equal to 1. ஒரு நம்பர் இருக்குது, லெட்ஸ் 27 இருக்குன்னா அதை கண்டினியூஸாக 3 ஆல் டிவைட் பண்ணினா என்ன ஆகும்? கடைசியாக 3/3 ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ 1ல் வந்து முடிஞ்சால் I'll say it is true. ஓகே, இதுதான் வந்து நம்ம அப்ரோச் பண்ண போகிற கொஷின். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ என்னது 1ல் வந்து முடிஞ்சால் I'll say it is true. ஸோ if n equal 1, ஓகே, 1ல் வந்து முடிஞ்சால் I'll say return true. சரியா? இல்லாட்டி என்ன சொன்ன? if n less than or equal to 0, right? This is what I said. So n less than or equal to 0 or n modulus 3 not equal to 0. okay, so I have two conditions. இடத்துல ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று if n is a negative number, n நெகட்டிவ் நம்பராக இருக்குது இல்லை 0வாக இருந்தால் I'll say return false. இல்லாட்டி n modulus 3, அதாவது n வந்து 3ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் 0க்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா I'll say it is not a power of 3. அது வந்து பவர் ஆஃப் 3 இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ ரிகர்ஷனில் என்ன பண்ணோம்? அந்த ஃபங்க்ஷனை திருப்பி திருப்பி கால் பண்ணுறது தான் ரிகர்ஷன். கரெக்டாக when you are calling the function many number of times then it is called as recursion. கரெக்டாக? ஸோ இங்கே நான் என்ன சொன்னேன்? அப்ரோச்சில் வந்து என்ன சொன்னேன்? ஒரு அந்த நம்பரை என்ன பண்ண போகிறோம்? கண்டினியூஸாக 3 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் the function name is power of, so is power of 3. correcta? And we are going to continuously divide by 3, so n divided by 3. 3 continuously வந்து sorry n வந்து continuously 3 ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அதனால் n divided by 3. ரன் பண்ணி பார்ப்போமா? okay, so my code is running and இங்கே வந்து all the test cases are getting passed. I'll explain this with an example so that you can understand this clearly. So notepad open பண்ணிக்கிறேன். okay, right. okay, so நம்ம வந்து let's take n equal to 27. okay, so first என்ன ஆகும்னா what will happen is your n will come into the function. n வந்து ஃபங்க்ஷனில் வரும். if n equal 1, 27 equal 1 no, so this condition won't run. then இங்கே வரும் n less than or equal to 0 or n percentage 3 not equal to 0. n less than or equal to 0 இல்லை, and then n percentage 3 which is 27 percentage 3 is 0, but இங்கே என்ன condition? not equal to 0. so இந்த condition false, so this statement also will not run. okay, so இங்கே ஒரு ஃபைனலாக
return is power of திருப்பி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் but this time the input is 27 divided by 3 ஸோ என்னவா இன்புட் போகும் n equal to 9 இன்புட் போகும் ஸோ திருப்பி ரன் பண்ணிங்கன்னா சேம் இந்த இடத்துல வரும் அடுத்த வாட்டி என்னவா போகும் n equal to 3ன்னு வந்து இன்புட்டாக போகும் ஸோ திருப்பி செக் பண்ணினா 3 is not equal to 1 so this will fail 3% 3 equal to 0 so this will also fail and திருப்பி என்ன ஆகும் 3 divided by 3 what will happen n equal to 1 so finally check பண்ணும்போது என்ன ஆகும்னா 1 equal 1 so return true which is 27 is a power of 3 okay I have clearly explained with an example so இந்த example உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் if not கண்டிப்பாக கீழே மென்ஷன் பண்ணுங்க I may explain it with another example okay so the second question is Fibonacci series okay just give me a minute yeah so problem list la Fibonacci series sorry Fibonacci number question number 509 okay so just give me a minute okay so Fibonacci numbers la enna கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா the sum of the first two numbers அதாவது ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணீங்கன்னா you will give getting the third number okay let's say Fibonacci okay notepad open பண்ணிக்கிறேன் okay notepad yes okay so இப்போ வந்து let's say 0 and 1 okay first two numbers are 0 and 1 so the sum of 0 and 1 is 1 கரெக்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 1 என்ற இன்புட் 1 என்ற நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் so that will be the third value இப்போ என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா your first two numbers will be updated which is let's say first number a ன்னு எடுத்துக்கிறேன் second number b ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ a and b will be updated a என்ன ஆகும்னா இந்த 0 ல இருந்து 1 க்கு ஷிஃப்ட் ஆகும் b என்ன ஆகும்னா இந்த 1 ல இருந்து 1 க்கு ஷிஃப்ட் ஆகும் so now a plus b which is 1 plus 1 which is என்னது 2 so இந்த மாதிரி வந்து it will be திருப்பி a வந்து 1 க்கு ஷிஃப்ட் ஆகும் b வந்து 2 க்கு ஷிஃப்ட் ஆகும் so இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு it will be keep on going so this is our problem statement இந்த சீரிஸை கண்டுபிடிக்கிறதுக்காக we have to write a code சரிங்களா okay இப்போ அந்த சீரிஸ்ல let's say இப்போ இங்க பாருங்க f of 0 equal to 0 அப்போ if n equal 0 னா return 1 okay so these are the base conditions அப்போ n equal 0 ஆ இருந்தா after return 0 okay and then இன்னொன்னு இருக்கு if n equal 1 right f of n okay so n equal 1 ஆ இருந்தா after return 1 so அதையும் வந்து போட்டுறோம் if n equal 1 have to return 1 so base conditions return 0 and return 1 பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன் okay so இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா let's say f of n நம்ம கண்டுபிடிக்கணும்னா you have to run f of n minus 1 which is அதோட previous value plus f of n minus 2 அதுக்கும் previous value right so this is the places where our a and b will be lying correct இங்க தான் வந்து a and b வந்து லொகேட் ஆயிருக்கும் so what you have to do is you have to call the function okay so return the function name is fib so fib of n minus 1 plus okay fib of n minus 2 this is also called as tree recursion அப்படின்னுவாங்க tree recursionனா ஒரு ரிட்டர்ன் லைன்ல ஒரு ஃபங்க்ஷன் recursion கால் அப்போ more than one recursion call நடந்தா ஒரு single லைன்ல then it is called as tree recursion ஓகேவா so I am calling a tree recursion and இந்த இடத்துல வந்து அந்த நம்பர் let's say for example f of n கண்டுபிடிக்கணும் we are finding f of n அப்படின்னா the previous number n minus 1 and the before previous number which is n minus 2 அது ரெண்டு ஆட் பண்ணினா you will be getting the f of n value so let me run this code ரன் பண்ணி பார்ப்போம் yes the code is correct okay so இதுதான் வந்து உங்களோட Fibonacci நம்பரோட code okay so the next question will be power of x comma n power of yes x comma n the question number is 50 okay so just give me a minute okay so next question which you are going to see is power of x comma n power of x comma n and will be getting a double okay இங்க வந்து we are getting the number அதாவது கீழ இருக்க base number let's say 6 power
3 அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ தி நம்பர் 6 இஸ் a double 6.0. ஓகே, அண்ட் தென் பவர் இஸ் அன் இன்டீஜர். ஓகேயா, கிளியரா? ஸோ இதுதான் வந்து we have to find. ஓகே, ஸோ 6 power 3ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து இந்த கொஷனோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, கீழே போனால் கன்ஸ்டன்ஸ், we have some constraints. ஓகே, என்ன கன்ஸ்டன்ஸ் அப்படின்னா, கன்ஸ்டன்ஸ் வந்து தி நம்பர் ஷுட் பி greater than or equal to minus 2 power 31. ஓகே, அதாவது நெகட்டிவ் நம்பரில் minus 2 power 31 எதுக்கு இருக்கலாம், இல்லாட்டி less than or equal to 2 power 31 minus 1. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த n-ன்ற இன்டீஜர் வந்து லை ஆகணும், which is the power. ஓகேயா, ஸோ இதான் வந்து நமக்கு இருக்க கன்ஸ்டன்ட். ஓகே, சரி. இப்போது let's say your x is 0, which is 0 power 3 அப்படின்னா it is 0 power anything is 0. கரெக்டாக? அப்போது if x equal 0, okay, if x equal 0, then 0 power anything is going to be 0, right? அப்போ return 0. okay, அதே if anything power 0, which is 3 power 0, anything power 0 is 1, கரெக்டாக? அப்போது if n equal 0, then return what? 1. ஏன்னா வந்து your return type is double, so அப்போ வந்து return 1.0. ஓகேவா? so these are the two base conditions. so base conditions ரெண்டுத்தையும் வந்து பார்த்தாச்சு, ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து n வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, what will be doing is we are finding half of, okay, ஏன்றதை I'll tell you. so half என்ன பண்ணுறேன்னா, the function name is my power of x comma n by 2. ஏன் அப்படின்னா I am reducing the large number. இப்போ let's say வந்து 3 power 240 இருந்தது அப்படின்னா what I will be doing is I will be splitting into 3 power 120 plus into 3 power 120. so this will make my code easy to work. இந்த மாதிரி பெரிய பெரிய கொஷின்ஸ் வந்து இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இன்னும் 3 power 120 3 power 60 into 3 power 60 இந்த மாதிரி வந்து I'll be splitting, so that என்ன ஆகும்னா மைன்யூட், அதாவது ரொம்ப ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ் லைக் 3 power 2 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி மல்டிப்ளை பண்ணும்போது it will be easy for the function to work. okay, so இப்போது there is one more problem. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, if 3 power 40 அப்படின்னா I can split evenly. let's say 3 power 3 power 241 அப்படின்னா I can split like this, and I can multiply this with என்னது 3 power 1, கரெக்டா? ஸோ அதுவும் வந்து have to do. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸோ if it's an even number, okay, even and check பண்ணு. if n equal 0, then return half into half, கரெக்டா? whereas n is an odd number வந்தா else what I have to do, return same half into half, but still இன்னொன்று என்ன மல்டிப்ளை பண்ணால் have to multiply x one time, கரெக்டாக? 3 power 1, கரெக்டாக? அதனால் வந்து பண்ணோம் 241ல் 3 power 120 into 3 power 120 into 3 power 1, கரெக்டாக? ஸோ சேம் வேஸ் இங்கே வந்து half into 1 time. ஓகே, இப்போ இது வந்து நம்மளோட பவர் n வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஓகே. let's say if it is a negative number, என்ன பண்ணணும், we have to change that negative number to positive number, கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா I am checking if n less than 0. n less than 0 வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், I am checking. ஓகே, ஸோ if it is true, இப்போ வந்து n less than 0வாக இருக்குது அப்படின்னா how to convert that into positive number? எப்படி பாசிட்டிவ் நம்பராக கன்வெர்ட் பண்ணுவீங்க? ஒரு நெகட்டிவ் நம்பர் எப்படி பாசிட்டிவ் நம்பராக கன்வெர்ட் பண்ணுவீங்க? சிம்பிள். ஓகே, என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். x equal to 1 divided by x and then n equal to minus n. என்ன பண்ணியிருக்கீங்க? ஸோ எக்ஸை வந்து நியூமரேட்டரில் இருக்க டினாமினேட்டர் பண்ணிவிட்டு n equal to minus n, which is மேலே இருக்கிற n என்ன ஆகும், it will go to the denominator, which is denominator போகும்போது மைனஸ் என்ன இருக்குது, நெகட்டிவ் பவராக இருக்குது பாசிட்டிவ் பவராக கன்வெர்ட் ஆகிரும். and when you find the whole value ஈஸியாக வந்து you will be getting the
அவுட்புட். ஓகேயா? ஸோ அதனால தான் இது வந்து சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் உங்களோட 12th படிச்சிருப்பீங்க ரைட்டா? ஸோ ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டரில் போகும்போது இட் வில் பிகம் மைனஸ் கரெக்டாக? ஸோ அதேமாதிரி தான் பவர் வந்து மேலேருந்து கீழே போகும்போது இட் வில் பி நெகட்டிவ். அதனால தான் எக்ஸை வந்து ஐ எம் சென்டிங் இட் டு தி டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ இது பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதில் there is one exceptional case. இந்த -2^31ன்ற வேல்யூ வந்தால் we have to handle it differently because இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். let's see whether it runs. இல்லாட்டி அந்த 2^31 அந்த ஸ்பெஷல் கேஸை மட்டும் we have to handle it. okay, okay, this is running. yes, இங்கே பாருங்க. ஸோ இந்த 2^31 அந்த exact value we have to handle in a different way. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I have to check whether it is whether the n is that value. அப்போது n equal integer dot min underscore value. min underscore value na it's an inbuilt function. integer dot min underscore value na அந்த இன்டீஜரோட மினிமம் நம்பர், ஓகே, லீஸ்ட் நம்பர், ஓகே, லோவஸ்ட் நம்பரை வந்து அந்த இடத்துல வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ அது ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்தால் வாட் யூ ஹவ் டு டூ இஸ் யூ ஹவ் டு டூ தி சேம் ப்ராசஸ். நியூமரேட்டரில் இருக்கிற எக்ஸை வந்து யூ ஹவ் டு டேக் டு தி டினாமினேட்டர். ஓகே, ஆனால் இங்கே ஒன் மோர் திங் யூ ஹவ் டு டூ இஸ் n ஈக்குவல் டு மேக்ஸிமமாக செட் பண்ணுறோம். இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ. இதை ஏன் செட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு -2^31ன்றது 214783 கரெக்டாக? இதே வேல்யூ பாசிட்டிவில் வரும்போது நம்மளோட மேக்ஸிமம் இதே ரேஞ்சில் தானே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 2147483648 இருக்குல்ல, இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ்லேயும் வந்து இதுதான் வந்து ரேஞ்சாக இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே வந்து அசைன் பண்ணுற விச் இஸ் இது மினிமமாக இருந்தால் இந்த வேல்யூ வரும், மேக்ஸிமமாக இருந்தால் பாசிட்டிவில் இந்த வேல்யூ வரும். ஓகே, ஸோ இது வந்த உடனே what I have to do is அதை ஒரு வாட்டி நான் வந்து மல்டிப்ளை பண்ணி சென்ட் பண்ணணும். ரிட்டர்ன் எக்ஸ் இன்ட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண விச் இஸ் my power of x, n. okay, so this will handle the exceptional case mostly. check பண்ணி பார்த்துருவோமா? yes, my code is running fine. code வந்து ரன் ஆகுது and then the output is also fine. okay, so basically இந்த questionல வந்து if my x is 1, அதாவது கீழே இருக்கிற வேல்யூ, okay, not to the power raised value, the base value, if it is equal to 0 I am returning as 0, and if my power value is equal to 0 I am returning as 1. okay, and then for the positive values, okay, for the positive values என்ன பண்ணுறேன் அப்படின்னா I'm calling the recursive call over here. அந்த நம்பரை வந்து பார்ட்டாக பிரேக் பண்ணுறேன். let's say 240 அப்படின்னா அதை வந்து half-ஆ பிரேக் பண்ணிட்டு வரேன். 120 120 then 60 60 then 30 30 then 15 15. ஸோ இந்த மாதிரி பிரேக் பண்ணிட்டே வரும்போது if it's a even number, half into half multiply பண்ணிட்டதுன்னா will be getting the answer. if it's an odd number, half into 1 times, which is 14 na half into half, right? அப்போ 7 வரும்போது half into half into 1, which is 3 into 3 into 1, right? so same வேல இங்கே வந்து பாசிட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். and in the negative case என்ன பண்ணுறேன்னா நெகட்டிவ் கேஸ் செக் பண்ணுறேன். சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ், மேலே இருக்க நியூமரேட்டர் கீழே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இட் வில் கம் டு தி டினாமினேட்டர்ஸ். ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து மைனஸ்லேருந்து இன்னொரு மைனஸ் ஆட் ஆகி ப்ளஸ்ஸாக மாறும். ஓகே, ஸோ திஸ் வில் ஒர்க் ஃபார் ஆல் தி நெகட்டிவ் நம்பர்ஸ் எக்ஸப்ட் ஒன் கேஸ் விச் இஸ் தி lowest integer value, which is the minimum value of the integer, -2^31. அந்த ஒரு வேல்யூ மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸ் வந்தால் I am bringing the numerator to denominator and என்ன பண்ணுறேன் அப்படின்னா n வந்து மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு செட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அந்த ரிகர்சிவ் காலை ரன் பண்ணி எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ தீஸ் 3 questions நீங்கள் நம்ம பார்த்த 3 questionஸுமே இட் இஸ் அ சாம்பிள் ஆஃப் ரிகர்ஷன். ஸோ பேசிக்கலி ரிகர்ஷன்னா என்னென்னு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிகர்ஷன் இஸ் நத்திங் பட் காலிங் தி ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் ஆர் அன் இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன் மல்டிபிள் டைம்ஸ். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரன் பண்ண வைக்கிறது தான் recursion. okay, so I hope everyone would have understood all the equations, and if in case if you have any doubts, please drop it in the chat box. உங்களுக்கு ஏதாவது doubts இருந்தா you can drop it in the chat box. okay, thank you.